7வது மாதத்துல. ஆமென். ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. தேவ கிருபை என்றும் உள்ளதே. ஆவியானவரே, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னாலும் உள்ளது. ஆண்டவர் இந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்தி வந்தீங்களே. ஆண்டவர் எங்கள் குடும்பத்தை நடத்தி வந்தீங்களே, எங்க பிள்ளைகளை நடத்தி வந்தீங்களே, எங்க சபையை நடத்தி வந்தீங்களே, விசுவாச குடும்பங்களை நடத்தி வந்தீங்களே. இந்த 7வது மாதத்திலும் நீர் மாறாதவராய் இருக்கிறீரப்பா. உம்முடைய மகிமை மாறவில்லை, உம்முடைய கிருபை மாறவில்லை, உம்முடைய தயவு மாறவில்லை. எங்களை அழைத்தவர், எங்களை அபிஷேகம் பண்ணினவர், இந்த நாள் வரை எங்களை நடத்தி வந்தவர், இனிமேல் நீர் நடத்த போதுமானவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாத கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன தேவனாகிய கர்த்தர் இந்த மாதத்தில் கர்த்தருடைய கிருபை எங்களை விட்டு விலகாததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாது இருப்பது உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. உம்முடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமில்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, ஊழியர்களாக எங்களை நடத்தி வந்தீரே. சத்துரு கொண்டு வந்த போராட்டங்கள், பலவீனங்கள், சோர்வுகள், வியாதிகள், அந்தகார இருளின் வல்லமைகள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலனை கர்த்தர் தந்தீரே. ஸ்தோத்திரம் ஐயா. கிதியோனை பார்த்து சொன்னீரே, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றபடி